ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா, மதுரை மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். இந்த மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக. வாங்க இப்போ நம்ம மதுரை மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மதுரை மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. போன்லெஸ்ஸாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நான் மட்டன் கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சரி மட்டன் சுக்காவை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக பீஸாக எடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு கப்பு சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு, இதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு 1.5 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறையா சேர்த்திங்கன்னா இந்த தண்ணி சுண்டி வரதுக்குள்ளே நமக்கு மட்டன் ஃபுல்லாக கரைஞ்சிடும். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன்லேருந்து வர தண்ணி விட்டு வரும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ மட்டனுக்கு 1.5 கிளாஸ் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றாவே வேக வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பான மாதிரி ஆகிடும். இப்போ இதை நான் மூடி வச்சுக்கிறேன். 4 விசில் ஹையில் வச்சு இறக்கலாம். நிறைய விசில் விட்டுறாதீங்க, நம்ம கறி கரைஞ்சிடும். அதனால் 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் சுக்காவுக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாம், சுக்கா பொடி அரைச்சிக்கலாம். இதில் 3 ஸ்பூன் மல்லி, எந்த ஸ்பூனில் சேர்த்துருக்குறேன்னா இந்த ஸ்பூனில் தான் எடுத்துருக்குறேன். 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, 7 மிளகாய் வத்தல். இங்கே பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், 4 கிராம்பு எடுத்துருக்கிறேன், 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்லி வறுத்துக்கலாம். 3 ஸ்பூன் மல்லி. இந்த மல்லி வாசனை வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். மல்லியோட வாசனை வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன், அதையும் போட்டு வறுத்துக்கோங்க. சோம்புலாம் சட்டுன்னு பொரிஞ்சிடும். இதையும் எடுத்துக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன். சரிம்மா, படிக்கப்போ. நாளையிலேருந்து தேவாவுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்குது. நாளைக்கு இருந்தால் தேவா செமஸ்டர் தானே, ப்ராக்டிக்கலா செமஸ்டர். இப்போ ஆரம்பித்து 1 மாதம் ஃபுல்லாக இருக்கும்ல உனக்கு, எங்கேயும் போக முடியாதுடா. இப்போ சீரகத்தை எடுத்துக்கிறேன். அடுத்தது மிளகு. இந்த மிளகு வத்தலோட காரம் மட்டும்தான், அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வத்தலை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகும் இந்த வத்தலோட காரம் கம்மி பண்ணிக்கோங்க. நானே கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இதில் ஃபுல் பொடியும் சேர்க்க மாட்டோம், ஒரு 3 ஸ்பூன் தான் சேர்த்துப்போம். அதனால் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகு வறுத்தாச்சு எடுத்துக்கிறேன். மிளகாய் வத்தல் 2, 4, 6, 8. இங்கே மட்டன் வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம இங்கே செஞ்சிடலாமே, பொடியை வறுத்துடலான்ட்டு வறுத்துட்ருக்குறேன். வெயிலுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக செஞ்சிட்ருக்கிறேன். அணி 7:45 ஆகுதா? வத்தல் சிம்மில் வச்சு பொரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரணும் வத்தல். இப்போ இதை எடுத்துக்கிறேன். ஒரு விசில் வந்துருச்சு மட்டன். அடுத்தது பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு, எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் பொரியணும் கிடையாது, இது ட்ரையாக தானே இருக்குது, சட்டுன்னு பொரிஞ்சிடும். இதையும் எடுத்தாச்சு. ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த காம்பெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிறேன். தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது, அப்படியே அடித்து எடுத்துக்கணும். பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ மண்சட்டி எடுத்துருக்கிறேன். மண்சட்டி இல்லைன்னா கேஸ்டைனில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நின்று வேகம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யுங்க, அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஸ்டீம் ரிலீஸ் ஆகலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது.
நல்லா ஃபுல்லாக கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். நம்மளாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி திறந்து இது பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் திறந்து இது பண்ணிங்கன்னா மட்டன் சரியாக வெந்திருக்காது. எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் அப்படி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக இருக்கிறது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மட்டனில் வேறு சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு 1/2 ஸ்பூன், ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இங்கே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. குழஞ்சி வரக்கூடாது. மட்டன் வெந்திருக்குதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், வெந்திருக்கணும். தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். தண்ணி நிறையா ஊற்றிருந்திங்கன்னா தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம கொதிக்க வைப்போம். அப்புறம் கடைசியாக பார்த்தோன்னா நமக்கு மட்டன் ஃபுல்லாக கரைஞ்சிடும், பீஸாக இருக்காது. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். கண்ணாடி பதத்தில் இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து இந்த மட்டனை சேர்த்துக்கிறேன். அந்த சாரோடையே சேர்த்துடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியாக இருக்குது. சுண்டி வரும்போது பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. அரைச்சி வச்ச பொடி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து மட்டனில் ஃபுல்லாக இந்த மசாலா இறங்கணும். சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக பொடி சேர்த்திங்கன்னா மசாலா ஃபுல்லாக இறங்கியிருக்காது மட்டனில். இப்படி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு வாசனை. இப்போ இதில் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலையெல்லாம் சேர்க்க வேண்டாம், பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். இன்னும் தண்ணி நல்லா சுண்டி வரணும். இங்கே வந்து நிறைய காற்று அடிக்குது, ஃப்ளேம் சரியாக எரிய மாட்டேங்குது. நல்லா சுண்டி வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம வந்து இதில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன். கடைசியாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அந்த பொடியோட வாசனையோடு நல்லாயிருக்கும். ஒரு இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். சுக்கா எப்படி இருக்கும்? இது இன்னும் நல்லா குலைவாக வேக வச்சுட்டு அந்த தோசையில் ஊத்தப்பமில் இதை வச்சு ஊத்தப்பம் சுட்டு சாப்பிட்டா கறி தோசை, மட்டன் கறி தோசை சூப்பராக இருக்கும். நான் அப்படியே இது சுண்டி வரட்டும். சிம்மில் வச்சுக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. சிம்லேயே இருக்கட்டும். நல்லா சுண்டி வரணும், ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் சுக்கா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ட்ரையாக தான் வைக்க போகிறேன், அதாவது திக்காக வைக்க போகிறேன். இன்னும் அப்படியே சுண்டி வரட்டும். இதில் மல்லியிலலாம் எதுவும் போட வேண்டாம், கருவேப்பிலை ஃப்ளேவர் மட்டும்தான். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அப்படி தூவி விட்டுருங்க. இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படி இருக்கட்டும், மூடி வைக்க வேண்டாம். இப்போ அப்படி நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். மதியம் சாப்பிடும் போது திருப்பி ஒரு தடவை சுண்ட வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு மதுரை ஸ்டைலில் மட்டன் சுக்கா ரெடி. 5 minutes later. ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இன்னும் அப்படியே கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல்ல. இந்த மதியம் சாப்பிடும் போது ஒரு தடவை ஆன் பண்ணி இன்னும் கொஞ்சம் சுருளை வதக்குனா சரியாக இருக்கும். பீஸ் பாருங்கள் அப்படி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மட்டன் பீஸ்லாம் 4 இல்லை 5 விசில் வச்சு எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அப்படியே மூடி வச்சிடுறேன், இருக்கட்டும். A few minutes later. எல்லாமே நாங்க டெஸ்டிங்கா எல்லாம் டெஸ்டிங். எல்லாம் காரம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். நீட்டுக்கு அங்கே திரும்பி சொல்லு. ரோட்டா வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குதா? பட்டன் வந்து இருக்குதா? இது எத்தனை மணிக்கு தெரியுமா ரெடி பண்ண? 7 மணிக்கெலாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இது 8 மணிக்கெலாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. தெரியாதா? நீ லேட்டாக வருவேன். அது வரைக்கும் வெயிலில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்க முடியுமா? அதனால நான் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சாச்சு. ஓகே.